للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين بالحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزبة الجافي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين. أنه قال: நேற்று பாடம் விழாவை முன்னோக்குதலை பற்றி. ஒரு ஊருக்கு புதுசாக போகணும் அல்லது ராத்திரியாக இருக்கிறது, கேட்குறதுக்கு ஆள் இல்லை, நம்மளாக கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி இது தான் கிபுலான்னு தொலைந்து முடிச்சிட்டோம். அதுதான் கிபுலா, அது இஃப்திலாஃப் இல்லை. முடிந்த அளவுக்கு தண்டித்து இதுதான் கிபுலாவாக இருப்பதற்கு சான்ஸ் அப்படின்னு நினச்சி தொலைந்தா உலகக்கூடும். ஆனால் தொலைந்து முடிச்சதுக்கு பின்னால் நம்முடைய தண்டிப்பு, நம்முடைய முயற்சி தப்பாக போயிடுச்சு. கிபுலா அல்லாத திசையில் தொலைந்துருக்கிறோம். இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க, திருப்பி தொழுவோம். திருப்பி தொழுவது வாஜிபமாங்க. அந்த நேரத்துக்குள்ளால தப்புன்னு தெரிஞ்சாலும் அப்புறம் தெரிஞ்சாலும் திருப்பி தொழுவது வாஜிப். இமாம் மாலிக், இமாம் ஜுஹரி சொல்லுவாங்க, அந்த நேரத்துக்குள்ளால தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் யாதா வாஜிப், திருப்பி தொழுவோம். லொஹரை தொழுதும் அசர் நேரம் வந்துருச்சு, லொஹரை தொழுத அந்த கிபுலா தப்புன்னு தெரிஞ்சால் தேவையில்லைன்ட்டான். நேரத்துக்குள்ளால தப்பு தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் மீட்டிக்குங்க, நேரம் போய் தப்பு தெரிந்தால் மீட்டு வேணான்ட்டான். இமாம் ஷாஃபி நேரத்துக்குள்ளால தெரிஞ்சாலும் அதான் மீட்டணும், நேரத்துக்கு வெளியில் தெரிஞ்சாலும் மீட்டணும். இமாமுல்லா அபு ஹனீஃபா, இமாம் அஹ்மத், இன்னும் பெரும்பாலானவங்க சொல்கிறாங்க மீட்டுறது அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய தண்டிப்புக்கு பின்னாலே நம்ம அதை கிபுலான்னு நிர்ணயம் செஞ்சு தான் தொழுதோம். அதுக்கு பின்னால் தப்புன்னு தெரிஞ்சால் கூட அந்த கிபுலா தான் கிபுலா. நேரத்துக்கு உள்ளாலையும் தேவையில்லை, நேரத்துக்கு வெளியே போனாலும் தேவையில்லை, யாத வாஜிப் இல்லை. இமாம் புகாரியுடைய தலைப்பும் ஹனஃபி மத்ஹபுக்கு தோதுவாகத்தான் இருக்கிறது, தஈதாக இருக்கிறது. ஷாஹ் வலியுல்லா சொல்கிறாங்க, இமாம் புகாரியுடைய இந்த தர்ஜுமா, அல் இஷாரத்து இலாமா தஹப இலை அபு ஹனீஃபா ரலியல்லாஹு மின் அன்னல் முஸல்லி லவ் அஹ்தஅ ஃபீ தஹர்ரில் கிப்லா ஃபீ லைலத்தின் லல்மா வஸல்லா இலா கைரில் கிப்லா ஃபஸலாத்துஹு ஜாயிஸத்துன் வலைஸ அலைஹி அன் யுஈத. ஒரு முசல்லி கிபுலாவை கண்டுபிடிக்கிறதுல தண்டிக்கும் விஷயத்தில் தப்பு செஞ்சிட்டான், நல்ல கடுமையான இருட்டு இரவில். வசல்லா இலா கைரில் கிபுலா, கிபுலா அல்லாததன் பக்கம் தொழுதான், ஃபஸலாத்துஹு ஜாயிஸா, தொழுக கூடிடும், லைஸா அலைஹி அன் யுஈத. இதுதான் ஹனஃபி மத்ஹபுடைய சட்டம். இமாம் புகாரியும் இப்படி தான் சொல்கிறார். பாபு ஹக்கில் புசாக்கி பில் எதி மினல் மஸ்ஜித். புசாக் என்றால் எச்சில். பள்ளிவாசலிலிருந்து கையினால் எச்சிலை சுரண்டி விடுவது ஹக்.
பள்ளிவாச சுவத்தில் அங்கே இங்கே எச்சி சளி இருக்குது, அதை கையை வச்சு சுரண்டி விடுவது. به قال حدثنا قتيبة قال حدثنا إسماعيل بن جعفر عن حميد عن أنس بن مالك أن النبي صلى الله عليه وسلم رأى نخامة. நுகாமா என்றால் சலி, சலீம் ஃபில் கிபிலத்தி ஷக்கதாலிக்க அலை. இதை பார்த்துட்டு நபிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா பள்ளிவாசத்தில் போய் சளி இருக்குது. அத்தா ருயஃபி வஜ்ஹிஹி, நபி அவர்கள் இதை ரொம்ப வருத்தப்படுறாங்க சளி துப்புனதை பற்றின்னு சொல்லி முகத்தில் தெரிஞ்சிச்சு. முகத்தினுடைய அடையாளமே தெரிஞ்சிச்சு. சொல்லிச்சாங்க. பக்காமி எழுந்திருத்து ஹக்கஹு பியதி, தன்னுடைய கையினால் அதை சுரண்டினார்கள். ஹக்கஹு சுரண்டிட்டு சொன்னாங்க, கையினால் அப்படின்னா கையை போய் அந்த சிலையில் போட்டுனா தம்பில்ல, கையை பயன்படுத்தி ஒரு குச்சியை வச்சோ அதை வச்சோ இதை வச்சோ அதெல்லாம் எல்லாம் கை தானே. பகால இன் அஹதக்கும் இதா காம ஃபி சலாத்திஹி, சொன்னாங்க நபி, உங்களில் ஒருவர் அவருடைய தொழுகையில் நின்றால் இன்னஹு யுனாஜி ரப்பஹு, அவர் தன்னுடைய ரப்பிடத்திலே முனாஜார் செய்கிறார், ரகசியம் பேசுகிறார், உரையாடுகிறார். யுனாஜி பைனஹு பைனல் கிபிலத்தி, அவருக்கும் கிபிலாவுக்கும் மத்தியில். இவர் இங்கே நிற்கிறார், கிபிலா அங்கே இருக்குகிறதுன்னு சொன்னால் நம்ம மத்தியில் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் இடத்துல முறையீடு செய்கிறார், உரையாடுகிறார். எனவே ஃபலா யஹ்ஸு கண்ண அஹதுக்கும் கிபல கிபிலத்தி, உங்களில் ஒருவர் கிபிலாவின் பக்கம் துப்ப வேண்டாம். பலாக்கின் நான் சாரி தொழுது கொண்டு இருக்கும்போது சளி வந்துருச்சு, அப்படின்னு துப்பாதீங்க. முன் பக்கமாக இடது பக்கமாக துப்பிக்கோங்க. தஹதா கதமிஹி, பாதத்திற்கு கீழ் துப்பிக்கொள்ளுங்க என்று சொல்லிவிட்டு அகத தரஃப ரிதாயிஹி, தங்களுடைய மேலாடையின் ஒரு ஓரத்தை எடுத்து பசகஃபீஹி, அதிலே உமிழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி. சும்மா ரத்த பாலஹோ அலா பாலின், இப்படி கசக்குனாங்க எச்சை துப்பிட்டு. பக்கால ஓ எஃபாலஹாக்கதா, இடது பக்கமும் துப்ப முடியாது, காலுக்கு கீழாலையும் துப்ப முடியாது. அப்போ ஒரு துண்டை எடுத்துக்கோ, உன்னுடைய மேலே போட்டிருக்கிற ஆடையில் ஒரு ஓரத்தை எடுத்துக்கோ, அதில் எச்சி துப்பி கசக்கிடு. ஓ எஃபாலுதாலி. به قال حدثنا عبد الله بن يوسف قال اخبرنا مالك عن نافع عن عبد الله بن عمر ان رسول الله صلى الله عليه وسلم راى بصاقا في جدار الكعبه. راى بصاقا في جدار الكعبه. புசாக்கு புசாக்கு, ஜே உள்ளது சாது உள்ளது, எல்லாம் ஒன்று தான். காபாவுடைய கிபிலாவுடைய சுவரிலே எச்சிலை பார்த்தார்கள். ஹக்கஹு, அதை சுரண்டி எடுத்தார்கள். சும்மா அக்பல் அலன்னாஸ், மக்களை முன்னோக்கினார்கள். வகால இதா கான அஹதுக்கும் யுஸல்லி, உங்களில் ஒருவர் தொழுபவராக இருந்தால் பலா யபுசுக்கு கிபல வஜ்ஹிஹி, அவருடைய முகத்திற்கு முன்பு துப்ப வேண்டாம். இன்னல்லாஹ் சுப்ஹானஹு, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கிபல வஜ்ஹிஹி இதா ஸல்லா, அவன் தொழுது கொண்டிருக்கும் போது அவருடைய முகத்துக்கு முன்னால் இருக்கிறான். முன்னால் துப்புனா அல்லாஹ் மேலே துப்புனது அர்த்தமாயிடும். به قال حدثنا عبد الله بن يوسف قال اخبرنا مالك عن هشام بن عروة عن أبيه عن عائشة ام المؤمنين ان رسول الله صلى الله عليه وسلم راى في جدار القبلة مخاطا. புசாக் வந்துச்சு, புசாக் வந்துச்சு, ரெண்டும் ஒன்றுன்ட்டேன். இங்கே என்ன இருக்குது? முகாத்தன், மூக்கு சளி. மூக்கு சளி அவன் நுகாமத்தன் அல்லது நெஞ்சு சளி. நெஞ்சில் கட்டியாயிடுச்சுன்னு சொன்னால் அப்படியே கட்டியாக வருமா இல்லையா? ஹக்கஹு, அதை சுரண்டி எடுத்தார்கள். அப்போது சாதா எச்சிலுக்கும் சட்டாதான், மூக்கு சளிக்கும் சட்டாதான், நெஞ்சு சளிக்கும் சட்டாதான். இதுக்கு முந்தையெல்லாம் கிபிலாவுடைய சட்டங்களை பற்றி சொல்லி முடித்தாங்க. இப்போது பள்ளிவாசலுடைய ஆதாபுகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. கிபிலாவை முன்னோக்குறோம், எங்கே நின்று முன்னோக்குவோம்? மஸ்ஜிதில் நின்று முன்னோக்குவோம். அந்த மஸ்ஜித் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அல்லாஹ் தாலா இடத்துல உரையாடும் இடமாக இருக்கிறது.
பள்ளிவாசலுக்கு தாழ்மை செய்வது, பள்ளிவாசலுக்கு எஹ்திராம் செய்வது கட்டாய கடமையாக இருக்கிறது. நம்முடைய எந்த செயலும் கேவலப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. இந்த ஹக்கில் புசாக்கிலேருந்து சுத்திரத்தில் இமாம் வரைக்கும் ஏறக்குறைய 56 பாபு வருது. இந்த பாபுலேருந்து ஒரு 56 பாபு பள்ளிவாசலுடைய சட்டங்கள் தான். இங்கே பில் ஏதின் கையை கொண்டுன்னு சொன்னால் கையை கொண்டு தான் அப்படின்ட்டு இல்லை, இது எட்டராசி இல்லை. கையை கொண்டும் சுத்தம் செய்யலாம், அல்லது கரண்டை கொண்டும் சுத்தம் செய்யலாம், குச்சியை கொண்டும் சுத்தம் செய்யலாம். 3 ரிவாயத்து இருக்குது இதில் ஒரே ஒரு ரிவாயத்தில் மட்டும் எது என்கிற பதம் வந்திருக்கிறது. மற்ற ரிவாயத்துலாம் என்ன இல்லை, எது என்கிற பதம் இல்லை. எனவே கையை கொண்டு சுத்தம் செய்யணுங்கிறது கட்டாயம்லாம் இல்லை. சவாவன்கான பி ஆலத்தின் அவுலா, ஏதேனும் ஒரு கருவியை கொண்டு, குச்சியை கொண்டு, அதை கொண்டு, இதை கொண்டு, எதை கொண்டு சுத்தம் செஞ்சுக்கலாம். பாபு ஹக்கில் முஹாத்தி பில் ஹசா மினல் மஸ்ஜித். சின்ன ஒரு கல்லை எடுத்து முகாத்தை மூக்கு சளியை சுரண்டி விடுவது. சின்ன கல்லை எடுத்து பள்ளிவாசல். வகால இப்னு அப்பாஸ் இன் வத்திஇத அலா கதரின் ரத்பின், ஈரமான ஒரு அசுத்தத்தை நீ மிதித்து விட்டால், இன் வத்திஇத அலா கதரின் ரத்பின் பகுசில், கழுவிடு, காலை கழுவிடு. வயன்கான யாபிசன், அது காஞ்சி போயிடுச்சு, அதை மிதிச்சுட்ட கழுவணுங்கிற கட்டாயம் இல்லை. به قال حدثنا موسى بن اسماعيل قال حدثنا ابراهيم بن سعد قال اخبرنا ابن شهاب عن حميد بن عبد الرحمن ان ابا هريره وابا سعيد حدثاه. இந்த 2 பேருமே அவருக்கு ரிவாயத் செஞ்சாங்களாம். ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மானுக்கு அபு ஹுரைராவும் அபு சயீதும் அன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ நுகாமத்தன் ஃபி ஜிதாரில் மஸ்ஜித், பள்ளிவாசலுடைய சுவத்திலே நெஞ்சு சளியை பார்த்தாங்க. தனாவல ஹசாத்தன், ஒரு சின்ன கல்லை எடுத்தாங்க. ஹத்தஹா, அதை சுரண்டினாங்க. வகால இதா தனஹம அஹதுக்கும், யாராவது சளி துப்பினால், வல எத்த மஹன்ன எத்த நஹமன்ன தான் இருக்குது. திவல வஜஹி, முகத்துக்கு முன்னால் துப்ப வேண்டாம். வலா அன் யமீனி, வலது பக்கமும் துப்ப வேண்டாம். வல் யபுசுக் அன் யசாரிஹி, இடது பக்கமாக துப்பவும். தஹ்த கதமில் யுஸ்ரா, இடது காலுடைய கீழ்ப்பக்கமாக துப்போம்னு சொல்லியிருக்கிறான். சளி போன்றவைகள் எல்லாம் அது உதவு முறிக்கிற அளவுக்கு அசுத்தமானதாக இல்லைன்னு சொன்னாலும் அது வெறுக்கத்தக்க ஒரு வஸ்துவாக இருக்கிறது. எச்சி துப்புறது, என்னை பார்த்து எச்சி துப்பிட்டாங்க, அதில் துப்பிட்டான், காரி துப்பிட்டான். தத்ஹீர் ஒன்று இருக்குகிறது, தன்லீஃப் ஒன்று இருக்குகிறது. தத்ஹீருக்காக செஞ்சிருக்கிறாங்க, தன்லீஃபுக்காக செய்யலை. எனவே சளிலாம் அசுத்தம் என்கிற அந்த பட்டியலில் வராது. கையில் அங்கங்கே பட்டுருச்சு எச்சி, அந்த இடத்த கழுவணுங்கிற கட்டாயமெல்லாம் ஒன்றும் இல்லை. லா யபுசுக் அன் யமீனி ஃபி ஸலாத், தொழுது கொண்டிருக்கும்போது வலது பக்கமாக துப்ப வேண்டாம். பிஹி قال حدثنا يحيى بن بكير قال حدثنا الليث عن عقيل عن ابن شهاب عن حميد بن عبد الرحمن أن أبا هريرة أبا سعيد أخبراه أن رسول الله صلى الله عليه وسلم رأى نخامة في حائط المسجد, பள்ளிவாசலுடைய சுவற்றிலே சளியை பார்த்தாங்க. பத்தனாவல ரசூலுல்லா ஹசாத்தன், ஒரு கல்லை எடுத்தாங்க. ஹத்தஹாரை சுரண்டி எடுத்தாங்க. சும்மா கால இதா தனஹமா ஹதுக்கும் ஹலா தனஹம் கிபல வஜஹிஹி, சளி துப்ப வேண்டாம் முகத்துக்கு முன்பு. வலான் யமீனி, வலது பக்கமாக துப்ப வேண்டாம். வல் யபுசுகன் யசாரி, இடது பக்கமாக துப்பவும். அவ் தஹத கதமிஹில் யுஸ்ரா. به قال حدثنا حفص بن عمر قال حدثنا شعبة قال أخبرني قتادة قال سمعت أنس قال قال النبي صلى الله عليه وسلم لا يطوفن أحدكم بين يديه, துப்பாதீர்கள். லா யத்துஃபுலன்ன, எச்சி துப்பாதீங்க.
உங்களில் ஒருவர் பைன எதை சளி துப்புறது வேற, எச்சி துப்புறது வேற. வலா அன் யமீனிஹி வலாக்கின் அன் யசாரிஹி தஹ்த ரிஜ்லிஹில் யுஸ்ரா. தொழுது கொண்டிருக்கிறோம், எச்சி நிறைய சேர்ந்துருச்சு, வாயில் அடக்க முடியல, எச்சி ஊறுது, அது ஒரு வியாதி. எச்சி சில பேருக்கு கூடுதலாக ஊறிக்கிட்டே இருக்கணும். பயன் செய்யும் போதெல்லாம் முன்னால் யாரும் உட்கார முடியாது, பூரா எச்சி துப்பிடுவாங்க. ஒரு ஆள் பேசி முடிச்சுட்டு போய் அடுத்த ஆள் போய் மைக்கில் போய் நின்று அந்த மைக்கு பூரா ஈரமாக இருக்கும். அப்படிலாம் இருக்குது. இந்த மாதிரி தொழுகை நேரத்தில் வந்தால் எச்சியை துப்புறத்துக்கு அனுமதி இல்லை, முன்னால் வலது பக்கம். ஏனென்றால் மாணவர்களும் நம்மோட தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, வலது பக்கத்தில் அவங்களாம் இருப்பாங்க, அவங்களை கேவலப்படுத்துவதாக இருக்கிறது. இடது பக்கத்தில் அல்லது பாதத்துக்கு கீழே துப்பிக்கலாம். இங்கே தொழுகையில் என்கிற கைதை போட்டிருக்கிறாங்க. தொழுகைக்கு உள்ளால இது ஒரு சட்டம். ஹாரிஜு சலாத்தில் வலது பக்கத்தில் துப்புறதில் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு கைது போட்டதுனால. லா யபுஸுக யமீனி ஃபி ஸலாத்தி பாபுன் லியபுஸுக் அன் யஸாரிஹி அவ் தஹத கதமிஹில் யுஸ்ரா. பிஹி قال حدثنا آدم قال حدثنا شعبة قال حدثنا قتادة قال سمعت أنس بن مالك قال قال النبي صلى الله عليه وسلم إن المؤمن إذا كان في الصلاة. ஒரு மோமின் தொழுகையில் இருக்கும்போது இன்னமா யுனாஜி ரப்பஹு, அல்லாஹ் இடத்தில் உரையாடுகிறான். வலா யபுஸுகன்ன பைன யதை வலா அன் யமீனிஹி வலாக்கின் அன் யஸாரிஹி அவ் தஹத கதமிஹி. முன்னால் துப்பாதே, வலது பக்கத்தில் துப்பாதே, இடது பக்கத்தில் வேண்டாம் துப்பிக்கோ, பாதத்துக்கு கீழ் வேண்டாம் துப்பிக்கோ. பிஹி قال حدثنا علي قال حدثنا سفيان قال حدثنا زهري عن حميد بن عبد الرحمن عن نبي سعيد أن النبي صلى الله عليه وسلم அபுசர நுகாமத்தன், அபுசரனை பார்த்தாங்க. ஆண் இருந்துச்சு, இங்கே அபுசரன் இருக்கு. நுகாமத்தன் ஃபி குபலத்தில் மஸ்ஜித் ஹக்கஹாபி ஹசாத்தின், சின்ன கல்லை எடுத்து அதை சுரண்டி விட்டாங்க, நீக்கினாங்க. சும்மா நஹா தடுத்தாங்க. எபுசுக்கர் ரஜுலு பைன எதை அவ் அன் யமீனி வலாக்கின் அன் யஸாரி தஹத கதமில் யுஸ்ரா. ஜுஹரியிடமிருந்து ரிவாய் செய்யப்படுகிறது, அவர் ஹுமைரிடம் செவியிட்டார். அபி சயீத் அல் குத்ரி நஹ்வஹு. எல்லாத்தையும் திருப்பி திருப்பி பல தடவை சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது ஒன்று ரெண்டு அல்ல, பல பேரும் நபியிடமிருந்து கேட்டிருக்கிறாங்க. தொழுகக்கூடிய நேரத்தில் நான் அல்லாட்ட உரையாடிட்டு இருக்கேன், அல்லாட்ட பேசிகிட்டு இருக்கிறேங்கிற அந்த உணர்வு வரணும். சரி, பாபு கஃபாரத்தில் புஸாக்கி ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசலில் துப்பக்கூடாது, துப்பிட்டேன், அதற்கு நிவாரணம் என்ன, பரிகாரம் என்ன? கஃபாரா, பரிகாரம், நிவாரணம். பிஹி قال حدثنا آدم قال حدثنا شعبة قال حدثنا قتادة قال سمعت أنس بن مالك قال قال النبي صلى الله عليه وسلم البزاق في المسجد خطيئة, குற்றம். وكفارتها دفنها, அந்த எச்சியை தஃபன் செய்வது, மூடுவது. மூடிட்டா அந்த குற்றம் போயிடும். இதெல்லாம் பழைய காலத்து பள்ளிவாசலாக இருக்கும், மண் தரையாக இருக்கும், மண்ணள்ளி போட்டு மூடிடலாம். இப்போ உள்ள பள்ளிவாசலாம் அப்படி இல்லை, ரொம்ப உயர்ந்த விரிப்புகள்லாம் விரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை சுத்தம் செய்வதற்கு ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து தான் சுத்தம் செய்யணும். இல்லை பக்கத்தில் தரை இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பள்ளத்தை தோண்டி அந்த எச்சி அதில் போட்டுட்டு மண்ணள்ளி போடணும், அந்த எச்சியுடைய அசராத்து வெளியே தெரியாத அளவுக்கு. பாபு தஃபனி நுகாமா ஃபில் மஸ்ஜித், நஞ்சு சளியை பள்ளிவாசலில் மூடுவதை பற்றியுள்ள பாடம். பிஹி قال حدثنا إسحاق بن نصر قال أخبرنا عبد الرزاق عن معمر عن حمام سمع أبا هريرة عن النبي صلى الله عليه وسلم قال إذا قام أحدكم إلى الصلاة ولا يبصق أمامه, முன் பக்கமாக துப்ப வேண்டாம். இன்னமா யுனாஜில்லா, அவன் அல்லாஹ் இடத்தில் உரையாடி கொண்டிருக்கிறான். மாதாம ஃபி முசல்லா,
தொழும் இடத்தில் இருக்கும் காலமெல்லாம் வலான் யமீனிஹி வலது பக்கத்திலும் துப்ப வேண்டாம். இப்போ இன்னான் யமீனி மலக்கம், காரணம் என்னன்னா வழக்கு இருக்கிறார் பக்கத்தில். வல் எவுசுக்கன் எசாரிஹி இடது பக்கமாக துப்பிக்கொள்ளவும், தஹத கதமிஹி பாதத்திற்கு கீழ் ஆக்கிக் கொள்ளவும், எது ஃபினுஹா அதை புதைத்துக் கொள்வான். வலது பக்கத்தில் மாணவர் இருக்கிறான்னு சொன்னால் இடது பக்கத்தில் என்னென்ன இருக்கிறாரு? இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த பக்கம் அது என்ன வலது பக்கத்தில் வானவர் இருக்கிறார். இவருக்கு மதிப்பு கூடும். சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக வேண்டி ஆதாரத்தெல்லாம் நமக்கு திரட்டுவார். காத்திபி ஹசனாத் அவரை ரொம்ப மதிக்கணும். அவரால் பெரிய பயன் ஏற்படுகிறது. அவர் தான் அமீர் சாப். 2 வானவரில் அமீர் சாப் யாரு? அதனால்தான் வலது பக்கத்தில் துப்புவானான்னு சொன்னாங்க. இந்த பக்கத்தில் துப்பலாங்கிறதுனால அவரை பார்த்து துப்புறோங்கிற அர்த்தத்தில் அல்ல. தொழுகை அஃதலுல் இபாதாத். தொழுது கொண்டிருக்கும் போது இவருக்கு என்ன வேலை இருக்குங்க? செய்யும் போது தானே அவருக்கு வேலை. ஹசனாத்தானே செஞ்சுட்டு இருக்கிறோம், இவருக்கு தானே வேலை. அதனால அவர் இருக்கிறார் என்பதற்காக வேண்டி அவருக்கு ஒரு மரியாதை. அவர் இருந்தும் இல்லாததை போல. யாரு? இடது பக்கத்தில் இருக்கிறவர் இருந்தும் அவருக்கு வேலை இல்லை. தொழுகும்போது அவருக்கு என்ன வேலை இருக்குது? தபரானியில் ஒரு ரிவாயத்தை இப்படி இருக்குதான். தொழுகிறவங்க பையனா எதை இல்லா மலக்கிஹான் யமீனிஹி கரீனிஹான் எஸ்ஆர். இடது பக்கத்தில் சைத்தான் இருக்கிறானா, கெடுக்குண்டாங்கன்னு சொல்லி. அந்த இடது பக்கத்தில் இருக்கிற வானவருக்கு வேலை இல்லைங்கும் போது அந்த பவரை யார் எடுத்துக்கிறா? அவனை பார்த்து புரிதல் என்ன இருக்குது? துப்பித்தான். இடது பக்கத்தில் இருக்கும்போது அங்கேயும் தானே வானவர் இருக்கிறாங்கிற கேள்வி வராது. மாறாக அங்கே யார் இருக்கிறா? நம்மோட பிறக்கும் போதே இருந்தான் கரீன் ஒருத்தவன், நெருங்கிய கூட்டாளி, உடன்பிறவா கூட்டாளி, அவன் இருந்துக்கிட்டே இருக்கிறான். பாபுன் இதா பதரஹுல் புசாக் ஃபல்யாஹுது பி தரஃபி தௌபிஹி. எச்சி முந்தி வந்துருச்சுன்னு சொன்னான். இவர் அறியாமலே எச்சி வந்துருச்சு. என்ன செய்யணும்னு சொன்னால் அவருடைய ஆடையினுடைய ஓரத்தை எடுத்துக்கணும், எடுத்து அதில் துப்பிக்கணும். وكان وبه قال حدثنا مالك بن اسماعيل قال حدثنا زهير قال حدثنا حميد عن انس بن مالك ان النبي صلى الله عليه وسلم راى نخامه في القبلة. கிபிலா திசையில் எச்சிலை பார்க்குறாங்க, இது சளியை பார்க்குறாங்க. அக்கஹாபி எதி, கையினால் அதை சுரண்டி விட்டான். ருஹிய மின்ஹு, நபியிடம் பார்க்கப்பட்டது கராஹியத்தும், வெறுப்பு. என்ன பள்ளிவாசலில் போய் எச்சி தூக்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. அவர் ருஹிய கராஹியத்துஹுல் இதாலி வஷித்தத்தஹு அலை, அதன் காரணமாக நபியுடைய வெறுப்பை பார்க்கப்பட்டது, கடுமையை பார்க்கப்பட்டது. சொன்னாங்க, இன்னஹதக்கும் இதா காம ஃபீ ஸலாத்திஹி, உங்களில் ஒருவர் தொழுகையில் நின்றால் இன்னமா யுனாஜி ரப்பஹு, ரப்பிடத்திலே முனாஜார் செய்கிறார். அவர் ரப்பஹு பைனஹு பைனல் கிபிலா, கிபிலாவுக்கும் அவனுக்கு மத்தியில் தன்னுடைய ரப்பிடத்திலே. எனவே ஃபலா யவுஸுகன்ன ஃபீ கிபிலத்திஹி, கிபிலாவின் பக்கம் துப்ப வேண்டாம். வலாக்கின் நான் எஸ்ஆரி, இடது பக்கமாக துப்பிக்கணும். தஹத கதமிஹி, காலுக்கு கீழே துப்பிக்கொள்ளும் சொல்லிட்டு, சும்மா அகத தரஃபர் இதாயிஹி, மேலாடையினுடைய ஒரு ஓரத்தை எடுத்து, வசக்க ஃபீஹி, துப்பி, ரத்த பாலஹு அலா பாலின், ஒன்றோட ஒன்று கசக்கினாங்க. அவ எஃபாலஹாக்கதான் காமிச்சாங்க. பாபு யுலத்தில் இமாம் அன்னாஸ் ஃபி இத்மாமி ஸலா
வதிக்கிரில் கிபிலா. இமாமாக இருக்கிறவங்க முக்ததிகள்லாம் கரெக்டாக தொழுகிறாங்களான்னு பார்க்கணும். என்னென்ன குறை இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி பயான் செய்யணும். சரியாக தொழுவுங்கோ, கரெக்டாக தொழுவுங்க என்று கிபிலாவை பற்றி உள்ள பேச்சு. به قال حدثنا عبد الله بن يوسف قال اخبرنا مالك عن ابي زناد عن الأعرج عن ابي هريره ان رسول الله صلى الله عليه وسلم قال هل ترون قبلتي ها هنا. நீங்கள் நினச்சிட்டீங்களோ என் கிபிலா இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி. ஹல் தரவன கிபிலத்தி ஹா ஹுனா, என்னுடைய கிபிலா இங்கே தான் இருக்குது. நான் தொழுதுகிட்டு இருக்கும்போது அந்த கிபிலாவை பார்த்து நின்றுக்கிட்டு இருக்கிறேன். பின்னாலாம் என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டீங்களோ நபி கேட்குறாங்க. பவல்லாஹி மாயஃபா அலைய, அல்லாஹுவின் மீது ஆணையாக எனக்கு மறைந்ததில்லை. குஷூக்கும், உங்களுடைய குஷூ, வலா ருக்குவுக்கும், உங்களுடைய ருக்கு. நீங்கள் எப்படி ருக்கு செய்கிறீங்க எனக்கு தெரியும். நீங்கள் எப்படி அல்லாஹுடைய எண்ணத்தை மனசில் பயந்துக்கிட்டு இருக்கீங்களா அல்லது பராக்கு பார்க்குறீங்களா, பல எண்ணங்கள் இருக்குதா, அதுவும் தெரியும். இன்னில அராக்கும் நீ வராயிலாகவே, நான் உங்களை பார்க்கிறேன் என்னுடைய முதுகுக்கு பின்புறத்தில் இருந்தும். எப்படி முன்னால் பார்க்கிறேனோ அதே மாதிரி எனக்கு பின்பக்கமும் தெரியும். நீங்கள் ஒழுங்காக ருக்கு செய்கிறீங்களா இல்லையான்னு தெரியும். நீங்கள் தொழுது கொண்டு இருக்கும்போது அல்லாஹ் இடத்துல முனாஜா செய்யக்கூடிய அந்த எண்ணத்தில் இருக்கிறீங்களா, வேறு ஏதாவது எண்ணங்களை கொண்டு வரீங்களா குஷூக்கு மாற்றமாக. அதே மாதிரி எந்த இமாமாக இருந்தாலும் பின்னால் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னு எப்படியாவது கண்டுபிடிக்கணும். இது நபி அவர்களுக்கு மோஜிசாவாக காண்பிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. முன்னால் பார்க்குற மாதிரி பின்னாலையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுப்பான். அல்லது தொழுது கொண்டு இருக்கும்போது வகை வந்துடும், அல்லது இல்லாமல் போடுவான். உங்களுக்கு பின்னால் சில சஹாபாக்கள்லாம் ஒழுங்காக ருக்கு செய்யலை, பராக்கா இருக்கிறாங்கன்னு சொல்லி. حدثنا يحيى بن صالح قال حدثنا فليح بن سليمان عن هلال بن علي عن انس بن مالك قال صلى على النبي صلى الله عليه وسلم صلاه தொழு வச்சாங்க. ثم رقي المنبر, மெம்பரில் ஏறினாங்க. ثم رقي المنبر فقال في الصلاه وفي الركوع, சொன்னாங்க தொழுகையின் விஷயத்திலும் ருக்குடைய விஷயத்திலும் பயான் செஞ்சாங்க. எப்படி? இன்னில அராக்கும் வராயி கமா அராக்கும், உங்களை முன்னால் பார்க்குற மாதிரியே எனக்கு பின்னாலையும் பார்க்குறேன். தொலை வைப்பவர்கள் பின்னால் இருக்கிறவங்க கரெக்டாக தொழுகிறாங்களான்னு பார்க்கணும். நபி அவர்கள் முழுமையாக கிபிலாவை முன்னக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் முக்ததிகளுடைய ருக்கு, முக்ததிகளுடைய சஜிதாவெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. என்னைய ஒழுங்காக தொழுவுங்க, ஒழுங்காக ருக்கு செய்யுங்கன்ட்டாங்க. என்ன சொல்கிறார் இமாம் புகாரி இந்த இடத்துல? இமாமுக்கு வந்து முக்ததிகளை பற்றி உண்டான கவனம் இருக்கணும். அதுக்கான ஒழுங்காக தொழுகிறாங்களான்னு பார்க்கணும். பார்த்து பயானில் கொண்டு வரணும். நாமெல்லாம் இமாமாக இருக்கும்போது பின்னால் என்ன நடக்குன்னு தெரியாது. இருந்தாலும் எப்படியாவது அது தெரிவதற்கு வாய்ப்பு உண்டு. தனியாக தொழும்போது அப்படி தொழும்போது இப்படி தொழும்போது, அல்லது பின்னால் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, அதில் நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க, சஃப் ஒழுங்காக இல்லை, அப்படி இருக்குல்ல, அதெல்லாம் கவனத்தில் வச்சு என்ன செய்யணும், தம்பி செஞ்சாகும். மாயஃபா அலா குசூயிக்கும் அலா ருக்குயிக்கும், இங்கே வெறும் குஷு ருக்கு மட்டும் இருக்கும் இல்லை, தொழுகையினுடைய எல்லா ருக்குன்களும் நான் பார்க்குறேன்னு தான் அர்த்தமாச்சு. ஆனால் பொதுவாக ருக்குவில் வந்து ஒழுங்காக செய்கிறதில்லை, சும்மா ரேசாக குனிஞ்சு டக்குன்னு தலையை தூக்கிடுவாங்கங்கிறதுக்கு மெனக்கட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இன்னில அராக்கம் வரா இலஹரி, இதுக்கு என்ன அர்த்தம்? சில பேர் சொல்கிறாங்க, நபி தொழுது கொண்டு இருக்கும்போது வஹியின் மூலமாக அல்லது இல்ஹாமின் மூலமாக இந்த செய்தி நபிக்கு போடப்படும். எனவே நம்ம இப்படி சொன்னாங்க.
இது ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து வந்து முன்னால் பார்க்குற மாதிரியே கண்ணால் பின்னாலையும் பார்ப்பாங்க. நபிக்கு உண்டான குசூசி சிபத்து. நம்மலாம் வந்து முன்னால் மட்டும் தான் பார்க்க முடியும், அல்லது சைடில் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நபி அவர்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், முன்னால் பின்னால் சைடில் எல்லாமே தெரியும். இது நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குசூசியத். அஹ்மத் இப்னு ஹம்பல் இந்த கருத்தை தான் சொல்கிறாங்க. இப்போ தொழுது கொண்டு இருக்கும்போது கிபிலாவை முன்னோக்கணும். கிபிலாவை முன்னோக்கி கொண்டு இருக்கும்போது வலது பக்கத்தில் எது பக்கத்தில் பார்வைப்பட்டுச்சு, ஏதாவது தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் தொழுது ஒன்றும் ஃபசாட் ஆகாது. எல்லாம் உலகத்துக்கு மாற்றமானது. நின்றுக்கிட்டு இருக்கிறோம், எப்படி பார்த்தோம், தொழுகை ஒன்றா முடிஞ்சு போயிடாது. பார்க்கலாமா? சஜிதா சிறகத்தை தான் பார்க்கணும். சில பேர் சொன்னாங்க, நபி அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும்போது முன்னால் பின்னால் உள்ளவங்களுடைய படங்கள்லாம் தெரிகிற மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி எப்படி சொர்க்கத்தை பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்களோ அதே மாதிரி ஒரு தோற்றம் உண்டாக்கப்படும். ஆகவே தொழுது கொண்டு இருப்பவர்கள் எப்படி தொழுகிறாங்கன்னு சொல்லி அந்த முன்னால் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது. எல்லா கருத்தை விட முன்னால் பார்ப்பதை போன்று பின்னாலையும் பார்ப்பார்கள் மூஜிசாவின் அடிப்படையில். இது நபி அவர்களுக்கு குசூசி. இதான் ரொம்ப அருமையான கருத்து. நம்மளாம் முன்பக்கம் மட்டும் தான் பார்க்க முடியும். நபி அவர்களுக்கு முன்பக்கமாக பார்ப்பாங்க, பின்பக்கமாக பார்ப்பாங்க. இது நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மூஜிசா, அற்புதம். இதெல்லாம் போய் கியாஸ் படிக்க முடியாது. வேறு யாருக்கெல்லாம் அந்த வலியுல்லாவுக்கு இருக்குது, இந்த அவலியாவுக்கு இருக்குது, இவங்களுக்கு இருக்குதுன்னு இல்லை. இதுக்கு மட்டும்தான் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மூஜிசாவை நபி அல்லாத வேறு யாருக்கும் கியாஸ் செஞ்சு என்ன செய்யக்கூடாது, எடுக்கவே கூடாது. பாபுன் ஹல் யுகாலு மஸ்ஜிது பனி ஃபுலான், இந்த மக்களுடைய மஸ்ஜித், அந்த மக்களுடைய மஸ்ஜித் இப்படின்னு பேர் வைக்கலாமா? அல்லாவுடைய மஸ்ஜித் தானே. இந்த ஜமாத் மஸ்ஜித், சுன்ன ஜமாத் மஸ்ஜித், தௌஹீத் ஜமாத் மஸ்ஜித் இப்படியெல்லாம் பேர் வைக்கலாமா? ஹதஸனா அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் قال اخبرنا مالك عن نافع عن عبد الله بن عمر ان رسول الله صلى الله عليه وسلم سابق بين الخيل, குதிரை பந்தயம் வச்சாங்க நபி. அல்லதி உலுமிரத், பயிற்சி கொடுக்கப்பட்ட குதிரை. ஹஃபியாவிலேருந்து அதனுடைய கடைசியில் தனியத்துல் வதா. வசாபக பைன் ஹைல் இல்லத்தி லம் துலம்மர், பயிற்சி கொடுக்கப்படாத குதிரைக்கு மத்தியில் போட்டி வச்சாங்க. தனியாவிலேருந்து மஸ்ஜித் பனி ஜுரைக்கு வரைக்கும் குதிரை அண்டா பிரித்தாங்க. பயிற்சி பெற்ற குதிரை, பயிற்சி பெறாத குதிரை. பயிற்சி பெற்ற குதிரைக்கு ஹஃபியாவிலேருந்து சனியத்துல் வதா வரைக்கும், பயிற்சி பெறாத குதிரைக்கு தனியாவிலிருந்து மஸ்ஜித் பனி ஜுரைக்கு வரைக்கும். இங்கே நல்லா கவனிச்சிக்க, பனி ஜுரை குடும்பத்து பேர், பனி ஜுரை குடும்பத்தார் மஸ்ஜித் வரைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ணா அப்துல்லாஹ் பின் உமர் கான ஃபீமன் சாபக பிஹா, அப்துல்லாஹ் பின் உமர் அவர்கள் அந்த போட்டியில் கலந்து கொண்டவங்கள அர்த்தம். அவங்களுடைய குதிரையும் கொண்டு வந்து இதில் தெரிஞ்சு போச்சு. குடும்பத்து பேரை சொல்லி அந்த குடும்பத்தாருடைய பள்ளிவாசல் வரைக்கும் இன்னும் இந்த ஹதீஸில் இருக்கிறது. இதில் என்ன செய்யலாம்? குடும்பத்தார் பேரை சொல்லிக்கலாம். வண்ணன் மசாஜிதல் இல்லா குரானில் இருக்குது, மஸ்ஜித் அல்லாஹ்வுக்கு சொந்தம்னு சொல்லி. அப்போ அல்லாஹ்வுடைய பெயரை தவிர இது யாருடைய பெயரையும் வைக்கக்கூடாதுன்னு தானே தெரிகிறது. மஜாசன் அடிப்படையில் சொல்லலாம். மில்கியத் அல்லாஹ்வுக்கு தான். எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் எந்த குடும்பத்துக்கும் சொந்தம் இல்லை. எங்கள் குடும்பத்துக்காரங்க தான் தொழுவலாம், எங்கள் ஊருக்காரங்க தான் தொழுவலாம், வேறு யாரும் தொழக்கூடாதுலாம் சொல்ல முடியாது. மஸ்ஜிதுடைய மில்கியத் அல்லாஹ்வுக்கு. அன்னல் மசாஜிதல் இல்லா, அல்லாஹோட ஜாயின் பண்ணுறது தான் ஹக்கீக்கி நிஸ்பத். அது தம்லீக்குக்காக வேண்டி அடையாளம் காமிப்பதற்காக இந்த பேர் வைக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை.
சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். நாளைக்குலேருந்து இன்ஷா அல்லாஹ் தஆலா தஜ்வீதுல் முயஸ்ஸர் ஒரு மாத காலத்தில் ஓதி முடிச்சிடணும். தஜ்வீது தெரிஞ்ச ஆலிம்களாக ஆயிடணும். அறக்குறையாக இருக்கக்கூடாது, முக்கம்மலாக இருக்கணும். வாங்க.